அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சானந்திரா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் பானை வீடு. அதில் ஒரு உழவர் இருப்பார். அவர் பானையை ஏற்றிட்டு போய்க்கிருப்பாராம். அப்போ ஒரே ஒரு பானை மட்டும் கீழே விழுந்து அதில் ஒரு ஓட்டை விழுந்துருமா. அப்போ ஒரு ஈ அங்கே சொல்லுமா, இங்கே யார் இருக்கீங்க, நான் தான் ரீரி ஈ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுமா. அதோட அங்கே யாருமே இல்லாதனால அந்த ஈ அங்கேயே தங்கி இருக்குமா. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கொசு வருமா. அந்த கொசு கேட்குமா, இங்கே யார் இருக்கா, நான் இங்கே யார் இருக்கா, நான் தான் நான் தான் ரீரி ஈ இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா. அதோட அந்த கொசு சொல்லுமா, நான் தான் ஒயிங் கொசு அப்படின்னு சொல்லுமா. அதோட அந்த ஈ சொல்லுமா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லுமா. அதோட அவங்க 2 பேரும் அமைதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒரு எலி வருமா. அந்த எலி கேட்குமா, மண் வீடு இது யார் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே கேட்குமா. அதோட அதுக்கு ரெண்டும் சொல்லுங்க தான், இங்கே நாங்கள் தான் இருக்கோம், ஒயிங் கொசு ரீரி ஈ அப்படின்னு சொல்லுமா. அதோட அந்த எலி சொல்லுமா, நான் தான் கருக்கு முறுக்கேலி அப்படின்னு சொல்லுமா. அதோட அந்த ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, நீ உள்ள வா, நம்ம 3 பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லுமா. அதோட அவங்க 3 பேர் சேர்ந்து வாழ்வாங்களாம். அப்போ அங்கே ஒரு தவளை வருமா. அந்த தவளை உள்ளக்க யார் இருக்கா அப்படின்னு கேட்குமா. அதுக்கு அதில் அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் தான் ரீரி ஈ ஒயிங் கொசு கருக்கு முறுக்கேலி அப்படின்னு சொல்லுமா. அதான் அந்த தவளை சொல்லுமா, நான் தான் கிராக் தவளை அப்படின்னு சொல்லுமா. அதோட அந்த அவங்க 4 பேர் சேர்ந்து வாழ்வாங்களாம். அப்போ ஒரு முயல் வருமா. அது இங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்குமா. அதுக்கு அங்கே உள்ளவங்க சொல்லுவாங்களா, நான் தான் ரீரி ஈ ஒயிங் கொசு கருக்கு முறுக்கேலி கருக்கு முறுக்கேலி கிராக் தவளை அப்படின்னு சொல்லுமா. அதோட அந்த முயல் சொல்லுமா, நான் தான் தட் முயல் அப்படின்னு சொல்லுமா. அதோட அந்த 4 பேர் வா நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட முயல் அவங்க 5 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களாம். அப்போ அங்கே ஒரு நரி வருமா. இங்கே யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குமா. அதுக்கு அங்கே சொல்லுவாங்க, நாங்கள் தான் இருக்கோம், ரீரி ஈ ஒயிங் கொசு ஒயிங் கொசு கருக்கு முறுக்கேலி கிராக் தவளை தட் முயல் அப்படின்னு சொல்லுமா. அதோட அவங்க 5 பேர் அவங்க அதோட அந்த நரி சொல்லுமா, நான் தான் பொசு நரி அப்படின்னு சொல்லுமா. அதோட அவங்க 6 பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். அப்போ அங்கே ஒரு கரடி வருமா. அந்த கரடி கேட்குமா, இங்கே இந்த மண் வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு கேட்குமா. அதோட அதுக்கு சொல்லுங்க தான், நாங்கள் 6 பேர் தான் இருக்கோம், ரீரி ஈ ஒயிங் கொசு கருக்கு முறுக்கேலி கிராக் தவளை தட் முயல் பொசு நரி அப்படின்னு சொல்லுமா. அதோட அந்த கரடி நானும் வாழ்றேன் அப்படின்னு வருமா. அதோட அது 6 பேர் இல்லை, நீ இங்கே உட்காரக்கூடாது, நீ உடஞ்சிரும் கத்துவாங்கல்ல. ஆனால் அந்த இது கரடி கேட்காது. அதுக்கப்புறம் அவங்க 3 பேர் அந்த இது எந்திரிச்சு ஓடிடுவாங்களாம். அப்போ அந்த கரடி அதில் உட்காந்து உடஞ்சிருமா. அதோட அந்த கரடியே அவங்க கூட்டத்தில் சேர்ந்து வாழ்வாங்களாம். அவங்களுக்கு அழிவு இல்லாமல் ரொம்ப நாள் வாழ்வாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கூட்டு சேர்ந்து வாழலாம். நன்றி, வணக்கம்.